பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால இந்த அதிகாலை யுத்த ஜெபத்திற்கு கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சத்தியே ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளாக நடத்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான பூரணத்தையும் ஜெயத்தையும் தந்து எல்லாவற்றிலேயும் நாம் ஜெயம் கொண்ட பிள்ளைகளாய் ஜீவிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற 14ஆம் தேதி அன்று கட்டவிழ்க்கும் அக்கினி அமாவாசை விடுதலை ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஞாயிற்றுக்கிழமை வருவதால் பிள்ளைகள் சரியான நேரத்திற்கு கடந்து வரும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்மை ஆண்டு நடத்துவதாக. அதே போல வருகிற 28ஆம் தேதி இந்த 90 நாள் ஓபேத் ஏதோமனுடைய விசேஷித்த அந்த ஜெபமானது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைவு பெறுவதால் விசேஷித்த கர்த்தருடைய தூதை கொடுக்கிற அருமையான கொடுக்கும்படி வருகிற ரூபன் பால் அண்ணன் வராங்க. அவரோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தை அடியானும் கொடுப்பேன். நீங்கள் கடந்து வாருங்கள். 28ஆம் தேதி விசேஷித்த நாளாய் தேவன் நமக்கு மாற்றி தருவார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 90 நாள் நடந்த இந்த ஜெபத்திலே யார் யாருக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்தார்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமாய் யார் யாருக்கு அந்த அற்புதம் நடந்ததோ அநேகர் எனக்கு சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இந்த 90 நாள் ஜெபத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், எங்கள் ஒவ்வொரு காரியத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்லி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் நம்ம சபைக்கு வர்றவர்கள் மட்டுமல்ல, ஆன்லைன் ப்ரேயரில் சில பிள்ளைகள் சொல்வது மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஏற்படுத்தினது அது நிச்சயமாய் வெறுமையாய் போகாது. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஆமென் ஹல்லேலூயா மெகோ ஷெபாதனிசி இச்சனாயினசே யுகா பேனசியா. எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கலாமா? காலை வேளையில் நம்முடைய இருதயமும் நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கண்களும் அது தேவ சமூகத்தை தேடுமானால், தேவ பிரசன்னத்தை அது தேடுமானால், தேவ மகிமையை அது தேடுமானால் கட்டாயம் தேவன் அந்த பாத்திரங்களை நிரப்பாமல் விடுகிறது இல்லை. எல்லாரும் சொல்லலாம், அப்பா உம்மை தேடுகிறையா, உங்க பிரசன்னத்தை தேடுகிறோம், உங்க பிரசன்னத்தை தேடுகிறோம். யபா இஸ்ரோகபனசியே, நாங்க தேடுகிற ஆண்டவரே, உங்க மகிமையை தேடுகிறோம், உங்க பிரசன்னத்தை தேடுகிறோம். அபராதனை கனசி. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, பவுல் சீலா இருவரும் துதித்து பாடி தேவனை ஆராதித்த பொழுது அவர்கள் வாழ்வில் இருந்த எல்லா காரியங்களும் எப்போ அவர்கள் துதிக்க தொடங்கினார்களோ அப்பவே தேவன் கிரியை செய்ய தொடங்கிட்டாங்க. எப்போ துதிக்க தொடங்கினார்களோ அவர்கள் வாழ்க்கையில துதித்து பாடி ஆராதிக்க தொடங்கின உடனே தேவன் அவர்களை விடுதலையாக்க தொடங்கி விட்டார். என்றைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை அறியணும், தேவனை நோக்கி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சா அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆவியில நிறைந்து உபராதனேசியா இக்கனாமனசி ஓ ஹோரபாதினா புஷந்தரா ஒரிபினாதனே இஷபாகனேசியா இட்டராவனேசி. ஓ ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம்
தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விட பிள்ளையே தாகிய நடத்தி, தள்ளாட விட பிள்ளையே தாகிய புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உன் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உன் சமூகமே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற புயல் இன்று புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. செப்பா செப்பா நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும்
வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின் போய்தது புதிராக பிறந்தது. புகழ்கின்றேன் புயல் இன்று புதிராக பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் 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 வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையே நம்பியுள்ளே, உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையே நம்பியுள்ளே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை நடத்துகிற பாதைகள் அற்புதமானது, அதிசயமானது. நீர் எங்களை நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக உம் பாதம் பணிந்து விழுந்து நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றிலேயும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக நீர் எங்களை காத்து நடத்தும். உம்முடைய பாதம் பணிந்து விழுந்து மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் அமருவோமாக. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த 73வது நாள் ஓபெத் ஏதோம் வீட்டில் தேவனுடைய பெட்டி என்கிற தலைப்பிலே ஆவியானவர் நம்மோடு கூட பங்கு பங்காய் வகை வகையாய் அவர் ஒவ்வொரு நாளும் திருவலம் போற்றி நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்களை சுட்டி காட்டி எங்கே நாம் பிசகி இருக்கிறோம், எங்கே விரிசல் விழுந்திருக்கிறது, எங்கே பலகீனமாக இருக்கிறோம், எதில் பலகீனப்பட்டு இருக்கிறோம், இன்னும் நாம் பலப்பட வேண்டியது என்ன, எந்த காரியத்தில் பலப்படாமல் இருக்கிறோம், எந்த காரியத்தில் இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறோம், எந்த காரியத்தில் இன்னும் விடுதலைக்குள்ளே கடந்து போகாமல் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மில் தேவனுடைய மகிமை இருக்கிறது, எந்த அளவுக்கு தேவ அன்பு நம்மில் காணப்படுகிறது, எந்த அளவுக்கு வேதத்தை அறிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனை அறிந்து வைத்திருக்கிறோம், எவ்வளவு ஜெபிக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு ரொம்ப ஆழமாக ரொம்ப ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு தோண்டி தோண்டி எடுத்து நம்மை நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் உண்டான துதி கன மகிமையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்தி அவர் பாதம் விழுந்து பணிந்து ஒப்புக் கொடுக்கிறேன். மாரநாதா, ஆமென். வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 6:11
12. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கொஞ்சம் நல்ல ஆவியில கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேவன் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசி வருகிறார். சில 3 நாட்களாக ஆலோசனை. என்ன ஆலோசனை? தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை, பிரதானிகளுடைய ஆலோசனை, தாவீதுடைய ஆலோசனை, ஆசாரியருடைய ஆலோசனை, முன் குறிக்கப்பட்டுடைய ஆலோசனை. எல்லாம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? ஏன் தோற்று போனது? ஏன் இந்த ஆலோசனைகள் எல்லாம் தேவன் தட்டி கழித்தார்? ஏன் அவங்க ஆலோசனை தேவனோடு ஒத்து போகல? ஏன் அவங்க ஆலோசனையில வீழ்ச்சி இருந்தது என்று நம்ம பார்த்தோம். ஆவியா நமக்கு சுட்டி காட்டினார். அதுல பிரதானமானவர்கள் முன்குறிக்கப்பட்ட 30,000க்கும் மேற்பட்டவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். திரளான ஆலோசனைகள் ஒரு வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. பலருடைய ஆலோசனைகள் வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஏன்? 3 முறை ராஜாவாக மட்டுமல்ல, தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான், யூதா கோத்திரத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான், சமஸ்த இஸ்ரவேலிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பாத்திரம் நிரம்பி இருந்த மனிதனுக்குள்ளேயே தேவனுடைய ஆலோசனையை பிடிக்கவும் முடியல, தேவனுடைய திட்டத்தை கூட அறிய முடியல. ஏன்? பிரமாணத்தை கூட கற்றுக்கொள்ளல. ரொம்ப பயங்கரமானதல்ல? தாவீதை போல அபிஷேகத்தை வாஞ்சித்த மனிதர்களை நம்மால பார்க்க முடியாது. தாவீதை போல அபிஷேகத்துக்காக ஏங்கின மனிதனை நம்மால பார்க்க முடியாது. விசேஷமா நான் வேதத்துல எனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தின்படி, எனக்கு கண்கள் திறக்கப்பட்டபடி நான் பார்த்ததுல பிரத்யட்சமா ஒருத்தனுக்கு மட்டும் அவன் எனக்கு அப்படின்னு பிரிச்சு நிறுத்துகிறத நான் பார்த்து வியந்து நடுங்கி போயிருக்கிறேன். சாமுவேல் இடத்துல சொல்லுவார், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. இப்படி யாரையுமே பிரத்யட்சமா சொன்னதாக பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை மட்டும் பிரத்யட்சமா சொல்லுவார். அவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படி? அவன் என் பாத்திரம், என் நாமத்து நிமித்தம் அநேக பாடுகள் படணும், அவன் என் பாத்திரம். அது பவுலை புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டில் தாவீதையும் தான் தேவன் பிரத்யட்சமா சொல்லுவார். அதே போல ஊழியத்தில் உண்மைத்தன்மையை சொல்லும் பொழுது தேவன் மோசேயை சொல்லுவார், என் மோசே என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். இப்படி தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னாலும், இங்க தாவீது சாதாரணமான மனிதன் அல்ல. பாத்திரம் நிரம்பி சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்து நான் நிலைத்து நிற்பேன். என்ன மகிமையான ஒரு சாட்சியான ஜீவியத்தில் தின்றதான வார்த்தை பாருங்க. அப்படி இருந்தும் பெரிய தீர்க்கதரிசி நாத்தானை பார்க்கலும் காத்தை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி. நாத்தான் சொல்லாத தீர்க்க தரிசனம், காத்து சொல்லாத தீர்க்க தரிசனம். ஏன் சாமுவேல் கூட சொல்லாத தீர்க்க தரிசனம் தாவீது உரைத்தார். அப்படிப்பட்ட தேவ மனுஷனுக்குள்ளேயே தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியல, பிரமாணம் தெரியல, பிரமாணத்தின் காரியம் கடைத்தொகை புரியல. அவன் ஆலோசனை தவறுது, அவன் ஆலோசனை தப்பா மாறுது. உற்சாகமுள்ள தாவீது, பெட்டிக்காக நோக்கம் கொண்ட தாவீது, பெட்டியை தேடணும், தேவனுடைய பெட்டியை தேடணும், ஒரு காலத்துல தேடாம போடணும். உணர்வுள்ள தாவீது தேடாம போயிட்டோன்னு தன்னையும் அடன்மனப்படுத்துறான் பாருங்க. சில பேரை கேட்போம், ஜெபிச்சியாப்பா? ஜெபிச்சிருக்கவே மாட்டான். ஜெபிச்சேன்பா.
அவன் ஒன்றும் பெருசா இருக்க மாட்டான். அவன் ரொம்ப அப்படியே ஒரு பெரிய இதா தன்னை நிறுத்திக் கொள்வான். நாசி மதிகட்ட ஆவி, அது நமக்கு தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தாவீது பெட்டியை தேடாமல் போனோம். எந்த காலத்துல தேடாம போயிட்டோம்? சவுலின் காலத்துல தேடாம போயிட்டோம். ஆனா இப்போ கர்த்தர் என் காலத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ என் காலத்துக்கு வந்திருக்கிறது. ஆதலால் பெட்டியை நான் தேடுவேன் என்று தாவீது தீர்மானித்தான். பெட்டியை தேட வாஞ்சித்தவன். எவ்வளவு பெரிய ராஜா சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது தரைமட்டத்தில் இல்லை, வனாந்தரத்தில் இல்லை, கரவலாடுகளுக்கு பின்னாடி போகும் பொழுது இல்லை, எபனாசி அந்த ஸ்தானத்தில் வந்த உடனே பெட்டியை தேடணுங்கிற என்ன இருந்தது. அப்படிப்பட்ட தாவீதுக்கு பிரமாணம் தெரியல, வசனம் தெரியல. பிரமாணம் என்னங்க? வசனம். வசனம் தெரியல. பெட்டி மேல தாகம் இருந்தது. அந்த பெட்டி எப்படி கொண்டு வரணுங்கிற பிரமாணம் தெரியல. இங்க நம்ம என்ன கற்றுக்கணும்? எப்படி கத்துக்கணும்? எந்த காரியத்தை நம்ம ரொம்ப ஆழமா கத்துக்கணும்? அபிஷேகம் இருக்குது, என் மேல அதிகாரம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும். நோ 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 கெம்னாசே, அதெல்லாம் வெட்டிருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அபிஷேகம் இருக்குதுன்னா உள்ள சத்தியம் இருக்கான்னு ரொம்ப பார்க்கணும். சத்தியம் இருக்குன்னா அபிஷேகம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டும் சரியா இல்லாத நபர்கள் நிச்சயமாய் அது நமக்கு ஆபத்தாத்தான் இருக்கும். அது குறிப்பா சொன்னா இந்த வார்த்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது, தைரியமாய் சொல்லுகிறேன். அப்படி இல்லாதவர்கள் பின்பாக போவோமானால் நிச்சயமாய் ஒரு நாள் நமக்கு அடி விழும். தாவீதினால வந்த அடி என்னன்னு தெரியுமா? ஒரு அடி கெமன்சி இங்க நடக்குது, ஊசா சாகரா. அங்க சாத்தான் ஏவின பொழுது 70,000 பேர் செத்தாங்க. ஆனா யாருக்கும் தீமை செய்யாத மனுஷன். ஆனா அவனே மாறிச்சு. அடி விழுந்தது. தாவீதினால் அடிபட்டவர்களும் அநேகம் உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. யாரும் தான் தேறினவனு சொல்ல முடியாது. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை நீங்க பிரசங்கத்தில் யோசிச்சு பாருங்க. தேறினவனு சொல்லக்கூடாது, ஆனா தேறினவனு எண்ணக்கூடாது. ஆனா தேரும்படி ஓடுகிறோம். கரெக்ட். எப்பவும் எனக்கு தெரியும் நஸே அப்படின்னு நீங்க நின்னுட்டீங்கன்னா நீ பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். பிசாசை துரத்த மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவன் பயங்கரமான ஆள். அவன் தந்திரத்தின் ஆழங்கள் பயங்கரமானது. எங்க பூந்தா எங்க அடிக்கலான்னு அவனுக்கு தெரியும். அதனால இங்க தாவீது இவ்வளவு 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நம்ம ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டமானே நிச்சயம் இல்லை. இன்னும் நம்ம கூட அபிஷேகம் பூர்ணமா இருக்கானா அதுவும் நிச்சயம் இல்லை. அபிஷேகம் இருக்கிறவனுடைய அடையாளத்தை நான் சொன்னா நீங்க ரொம்ப சோர்ந்துருவீங்க. ஒருவேளை நமக்கு அபிஷேகமே இல்லையாங்கிற அளவுக்கு போயிருவீங்க. அதனால தான் நான் அதை சொல்லாமல் இருக்கிறேன். அதனால இங்கே தாவீது அவ்வளவு அபிஷேகத்தில் நிறைந்து வாஞ்சை இருந்து தாகம் இருந்து அதிகாரம் இருந்து ராஜாவாக நின்று கூட பிரமாணம் தெரியல, சத்தியம் தெரியல. நான் கேட்கிறேன், சத்தியம் தெரியாத ஒருவன் தவறு பண்ணினால் அது தப்பா சரியா? நீங்க இதுக்கு பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியம் தெரியாத ஒருவன் தவறு செய்யும் பொழுது அது சரியா தப்பா? இதுக்கு நீங்க சொன்னாலும் சிக்குவீங்க, சொல்லலினாலும் சிக்குவீங்க. தாவீதுக்கு பிரமாணம் தெரியாது. ஆனா ஏன் தெரியாத ஒருவன் தவறு செய்த பொழுது ஏன் அடி விழுந்தது? ஏன் தேவன் தாவீது அடிக்கல? ஏன் ஊசாவை அடிச்சார்? அபினதாவின் குடும்பத்தில் ஏன் விழுந்தது அடி? ஏன்? என்ன காரணம்? ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால நம்ம அறிய வேண்டியது, இந்த தாவீது தான் ஜெபித்தார். என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் காண என் கண்களை கொஞ்சம் திறந்துருங்கப்பா. ஆண்டவரே, நான் வேதத்தை தியானிக்கிறேன், நலமானது கூட நான் பேசல,
நான் ஊமையன் ஆகிறேன், என் நாவினால பாவம் செய்யாதபடி என் நாவை கற்ற. சங்கீதம் 39:1-2-3. அதனால் வேதத்தை நான் தியானிக்கையில் அனல் கொண்டது. அப்போ வேதத்தின் மேல ரொம்ப தாகமுள்ள மனுஷன், ரொம்ப தாகம். உம்முடைய வேதத்தின்படி நடவாதவர்களை நான் பார்க்கும் பொழுது என் உடம்பு சிலுக்கிறதுனா, அப்படி சொன்ன தாவீது. பிரமாணம் தெரியல. எல்லா விஷயத்திலும் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிஜிஎவுக்குள்ளே இந்த ஆவி வேண்டாம். நோ கமெண்ட்ஸி. முதல்ல வெட்டி போட்டாலும் எனக்கு வராது. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணுறப்ப நீங்கள் நினைக்கலாம் இவர் எல்லாம் தெரிஞ்சவன். நோ நோ, பேசுறது எனக்கு தெரியும், என்ன ஏது எல்லாம் புடமிடாம இங்கே நிற்கவே மாட்டேனா. தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். அப்போ இங்கே என்ன நடக்குது? பிரமாணம் தெரியாம போயிடுச்சு. பிரமாணம் தெரியாம ஒரு ஆலோசனை பண்ணினா சிக்கிட்டாங்க. அதனால அவன் மட்டும் எடுக்கல, 30,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஆலோசனை, எல்லாம் முந்தினவர்கள், எல்லாரும் பிரதானிகள். ஆனாலும் ஆலோசனை தப்பா போகுது. அதான் சொன்னேன், ஆபிரகாமின் ஆலோசனை தவறாச்சு. ஏன் மோசேயுடைய ஆலோசனை கூட தப்பாச்சு? ஏன் சாமுவேல், ஏன் எத்தனையோ பேர் அவங்க சொன்ன ஆலோசனை எல்லாம் தவறலா போயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஐயோ அவங்க ஆலோசனை நம்ம கேட்க கூடாதா? அப்படி அல்ல. ஏன் இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்கு காட்டாருன்னா, ஒண்ணு, நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? நான் எடுக்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு பேசுறேன் பாத்தீங்களா? நான் எடுக்கிறதெல்லாம் சரி அப்படின்னு தன் கழுத்தை துளுக்கி தன் கழுத்தை இறுக்கி இருதயத்தை கடினப்படுத்தி நிக்கிறேன் பாத்தீங்களா? அவர்களுக்கு சொல்லப்படுது, அவர்களுக்காகத்தான் சொல்றாரு. நான் பண்றதெல்லாம் கரெக்ட், நான் பண்றதெல்லாம் சரி அப்படின்னு கொஞ்சம் கூட இளங்காம அந்த கல்லைய போல இருதயத்தை தன் கிறுக்காய் மாத்தி நிக்கிறாங்க பாத்தீங்களா? அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதனாலதான் ஆபிரகாம் சாதாரண மனுஷன் அல்ல, அவருடைய ஆலோசனையே பெசகுச்சு. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஊசாவை அடித்த பொழுது தாவீது மனம் திரும்பினார். எப்படின்னு பாருங்க, அடி விழுகிறது ஊசாவுக்கு, செத்தது ஊசா, பிரச்சனை அபிதாவின் வீடு. தாவீதுக்கு ஒரு பாதகம் இல்லை, ஆனா மனம் திரும்பினது தாவீது, மனம் மாறினது தாவீது, தன்னை சீர்படுத்தினது தாவீது, தன்னை பிரமாணத்துக்குள்ள உட்படுத்தினது தாவீது. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? பாருங்க, பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சுட்டான், எங்க வைக்கணும்னு தீர்மானிச்சான்? ஓபேத்தேதோம். மீதி கிட்டத்தட்ட அந்த 30,000 பேருக்கு மேற்பட்டவங்க அங்க இருக்கிறாங்களே, ஒருத்தனாவது பேசினானா? பேசல, பேச விடல. அதான் ரொம்ப முக்கியம், பேச விடல. காரணம் என்னன்னு கேளுங்க, விழுந்தது அடி, விழுந்தது தேவ கோபம். ஏன் ஊசா என்ன தப்பு பண்ணிட்டான்? பெட்டி விழும் பொழுது பிடிச்சது ஒரு தப்பா, விழக்கூடாது நினைச்சது ஒரு தப்பா? யாராவது அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா, நான் இப்போ 500 ரூபா தரேன், இல்லைன்னா முடிஞ்சோன்னு தரேன், இப்போ இல்லை முடிஞ்சோன்னு தரேன். உங்களுக்கு ஒரு 3 டைம் சொல்றேன். ஒருவேளை இந்த ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் கூட நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கூகுள் பே அனுப்பிச்சுடுறேன். நான் வாக்கு மாறாதவன். சரி, ஏன் ஊசா ஆண்டவர் அடிச்சா? அவன் செஞ்சது தப்பா? பெட்டி விழுகிறது அப்படின்னு நினைச்சு அதை பிடிச்சது தப்பா? ஏன் அடிச்சா? எனக்கு கமெண்ட்ஸில் போடலாம், அல்லது நீங்க சொல்லலாம். நான் கரெக்டா 7 என்றேன். ஆமென். 1 2 500 ரூபா 3. இன்னைக்கு நீங்க சிக்கன் எடுக்கலாம், மட்டன் எடுக்கலாம். 4 5 கமெண்ட்ஸ்லையும் வர மாட்டேங்குதே. 6 ஊசாவுக்கு விழுந்தாடி நமக்கேண்டா விழணும்னு விட்டீங்களா? 7 யாரும் சொல்லலை, நான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஏன் அடிச்சாருன்னா அதுக்கு 3 காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம், தேவனுக்கே உதவி செய்யறேன்னு போனான். பெட்டியை நான் நிறுத்துறேன் சார். என்னதுங்க?
பெட்டியை நான் நிறுத்தி காட்டுறேன். விழாம நான் என்ன பண்ணுவேன்? நிறுத்திடுவேன். இந்த வீட்டை நான் நிறுத்திடுவேன். இந்த குடும்பத்தை நான் நிறுத்திடுவேன். இந்த சபையை நான் நிறுத்திடுவேன். இந்த ஊழியத்தை நான் நிறுத்திடுவேன். ஆபத்தான எண்ணம் அது. தேவனுடைய பெட்டியை நிறுத்துறதுக்கு நீ யார்? அவருக்கே உதவி செய்யறானா? பாத்தீங்க, யாருக்கு உதவிங்க? ராஜாதி ராஜா மகிமையின் தேவனுக்கு. ஆண்டவரே, பெட்டி விழப்போது, நான் பிடிச்சு நிறுத்துறேன், நீங்க பயப்படுறீங்க. அதுதான் எண்ணம். என்னைக்கும் என்னால நிறுத்த முடியாது, என்னால செய்யறதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் பலப்படுத்தினால் நான் நிறுத்த முடியும். ரொம்ப ஆவியின் மண்டலங்கிறது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பாதை. அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம பெசுகிட்ட ஆபத்து நமக்கு. அதனால இங்க ஊசாமுக்கு விழுந்த அடியில தாவீது புரிஞ்சிட்டான். ரைட், இதுதான் காரணம். நம்ம இந்த தவறு பண்ணினதுனால தான், இந்த ஆலோசனை செஞ்சதுனால தான் காரணம்னு சொல்லி 30,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்க இருந்த பொழுதிலும் பெட்டி எங்க போகுது என்பதை தாவீது சுயமாய் முடிவெடுக்கல. அந்த அதில் இருக்கிற ஒருத்தன் கூட என் வீட்டுக்கு வரட்டும், என் குடும்பத்துக்கு வரட்டும் சொல்லல. ஏன்னா விழுந்த அடி அப்படி. தாவீது மட்டும் முடிவெடுக்கிறான். தனிச்சு முடிவெடுக்கிறானா? இல்ல, பரத்திலிருந்து வந்த சத்தம். இப்ப அவன் எங்க தன் இருதயத்தை திருப்புறான்? தேவனுக்கு நேரா திருப்புறான். தேவனுக்கு நேரா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் சொல்றதுக்கு அவர் மரிச்சிட்டார். ஆனாலும் அவர் பேர் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்ன அழைப்புல கொடுத்தது அவரும் ஒருவர் தான். நல்லா ஊழியம் செய்தார், நல்ல ஊழியம் செய்தாங்க. அவங்க நல்லா தான் போனாங்க. திடீர்னு பார்த்தா அவருடைய ஊழியமானது சுவிசேஷ ஊழியமாக தான் செஞ்சுட்டு இருந்தார். எல்லா இடங்களுக்கும் போனாங்க. ஏன் நம்ம சபைக்கு கூட வந்திருக்கிறாங்க. நிறைய சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு கொண்டிருந்தார். ஆனால் காலப்போக்கில் தன்னை மேய்ப்பனாய் மாற்றினார், அப்போஸ்தலனாய் மாற்றினார். எல்லா இடங்களிலும் சபையை கட்ட ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட சூலூர், திருப்பூர், இன்னும் பல இடங்களிலே சபையை கட்டினார். நடந்ததை சொல்லுகிறேன், நாம் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு பகுதி. சபையை கட்டினாங்க. சபை ஆரம்பத்தில் நல்ல புறமாச்சு. எல்லா சபையும் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே தான் கட்டினாங்க. மெயினான இடத்துலையே இடத்தை வாங்கி கட்டினாங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்ய அனுமதித்தார். அவரும் செய்தார். எல்லாம் நடந்தது. கொஞ்சம் ஜனங்கள் வர்ற மாதிரி இருந்தாங்க. டப்புன்னு பார்த்தா அவர் மரித்து போனார். ஊழியமே முடிஞ்சிருச்சு. ஒரு சபையில கூட இப்ப ஆராதனை நடக்கிற மாதிரியும் தெரியல, நடந்த மாதிரியும் தெரியல, ஜனங்க வந்த மாதிரியும் தெரியல. வெறும் கட்டடம் மட்டும் இருக்குது, ஊழியம் நடக்கலை. ஏன்னு சொல்லுங்க. சில நேரங்களில் நமக்கு தோணும் பார்த்தீங்களா, சில எண்ணங்களும் நினைவுகளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா மோசை அழைத்தவர் அவர் தான், அதே மோசையை கொல்ல வந்ததும் அவர் தான். தேவனுடைய நினைவுகள் ரொம்ப பயங்கரமானது. மோசை அழைத்தவர் அவர்தான். வா வா வான்னு கூப்பிட்டவர் அவர்தான். கெஞ்சினது போல கூப்பிட்டார். அதே தேவன் மோசை கொல்லும்படியும் வந்தவர் அவர்தான். ரொம்ப கவனம் இருக்கணும். ஏதேனுக்குள்ள ஆதாம கையை பிடிச்சு கூட்டிட்டு போனது அவர்தான். அதே ஏதேனை விட்டு வெளியே தரன்னு வெளியே கொண்டு வந்து ஆதாம் ஏவாளை விட்டு திரும்ப ஏதேனுக்குள்ள வராதேன்னு தூதனை சுடர் ஒளி பட்டயத்தோடு நிக்க வைத்தவர் அவர்தான். எகிப்தில் இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது அவர்தான். வழியில் அழிச்சு போட்டது அவர்தான். யாதரே பயங்கரமான தேவன். நான் உங்களை பயமுறுத்துறேன் நீங்க நினைக்கிறீங்களா? பயமா இருக்கா? என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுறாளா? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மலையை பார்த்துருக்கிறோம். போய் பாருங்க. ஒரே ஒருத்தன் தேவன் சமூகத்தில் தீர்மானிச்ச அனனியா, ஓகே
எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறேன். காணிக்கு விஷயம், காணிக்கு விஷயத்திலே சாவாங்க. காணிக்கு விஷயம் ஒரு பங்கு வந்துச்சா 2 பேர்த்துக்குமே முடிவு கட்டிட்டாரு. பயங்கரம் அல்ல? எவ்வளவு பயங்கரம் என்னங்க! பழைய ஏற்பாடு விட புதிய ஏற்பாடு பயங்கரமா இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. கிருபைன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது, இறக்குன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் அநேகம் உண்டு. இங்க தாவீது புரிந்த உடனே அடி அவனுக்கு விழுகுது. இவன் மனம் திரும்புகிறான். சொல்லுங்களேன். நம்ம பார்த்தோம் அல்லவா, மதியினுடைய திராட்சை தோட்டம், புத்தியினுடைய வயல்வெளி, ரெண்டையும் கண்டேன், அதை பார்த்தேன், புத்தி தெளிந்தேன். எவ்வளவு பெரிய ஞானமான கிருபை பாருங்க, எவ்வளவு பெரிய அறிவு பாருங்க. பார்த்து புத்தி தெளிவது, ஏன் கண்டு புத்தி தெளிவது, புத்தியை தெளிய வைத்துக் கொள்ளுவது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல தாவீது ஒரு தீர்மானம் பண்றான். ஆண்டவரே, இனி என் விருப்பத்தின்படி பெட்டியை நான் என்ன பண்ண மாட்டேன், கொண்டு போக மாட்டேன். உம்முடைய சித்தம். அந்த சித்தங்கிற வர இடத்துல தான் 30,000க்கு மேற்பட்ட குடும்பத்திலே ஒரே ஒரு குடும்பமாய் தேவன் பிரிச்சு எடுத்து நிறுத்துகிறார். ராஜாவின் மனதிலே எந்த ராஜா தன் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு பாருங்க, அந்த தாவீது ராஜாவின் மனதிலே ஒரு பேர் விழுகுது. அந்த பேர் தான் ஓபேத் ஏதோம். தேவனும் மேல அபிஷேகிச்சிட்டார். உன்னுடைய பேரும் உன்னுடைய காரியமும் கீழ் இருக்கிறவனை முதல் கொண்டு மேல் இருக்கிற வரையிலும் அவன் நினைவிலே பற்ற வைக்க ராஜா மகிமையுள்ளவராய் இருக்கிறார். ஷகதாடா டைமன் கபோ இசத்தா எம்ரோ எண்டல் டைகோசி. ஓ கமானா, ராஜாவுடைய சிந்தையிலே ஓபேத்யதோம். இப்ப நான் சொல்றேன், 30,000 பிரதானிகளிலும் முன் குறிக்கப்பட்டவர்களிலும் லேவியரிலும் ஆசாரியரிலும் ராஜாக்களிலும் இவன் தான் தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். இவன் தகுதிப்படுத்தல, தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஓபேத்யதோம், நான் தகுதியா இருக்கிறேன் இல்ல, தகுதியின் அடிப்படையில் பெட்டி வரல, கிருபையின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில், தேவ தயவின் அடிப்படையில் தேவனுடைய பெட்டி ஓபேத்யதோமின் வீட்டுக்கு வருகிறது. இது என்னைக்கு ஓபேத்யதோம் மறக்க கூடாது. சொல்லுங்க, என்னைக்கும் ஓபேத்யதோம் மறக்க கூடாது. நீ நடந்து போறப்போ உன்னை அழைச்சு நம்மளை அபிஷேகிச்சிருந்தாருன்னா, நீ ஆடி காரில் போனாலும் ரோல்ஸ் ராயலில் போனாலும் நீ எதில் ஜாகுவேரில் போனாலும் நம்ம பிள்ளைங்க போக மாட்டீங்க. அதை நமக்கு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கலாம், நான் என் விருப்பத்தை ஏன் துடிப்பானே, நீங்கள் தாராளமாக போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்போ போனாலும் நடந்து போனதை மறக்காதீங்க. நடந்து போனதை மறக்கக்கூடாது. நம்ம நினைவில் அது இருந்துகிட்டே இருக்கணும். தாவீது ராஜாவாகி பெட்டி வந்த உடனே அவன் எந்த நினைவு தெரியுமா கொண்டு வந்தான்? ஒரு நாள் கரவலாடுகளுக்கு பின்பாக சுற்றித் திரிந்த இந்த தாவீதை தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினாரே, அவருக்கு முன்பாக இன்னும் நான் கீழே இறங்க ஆயத்தமாயிருக்கிறேன். என் ராஜா இறங்கலையா? பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி தொற்று போனனுடைய சாயலை தரித்து ஜெயத்தை எடுத்தவர் அல்லவா? விழுந்து போனவனுடைய சாயலை தரித்து மகிமையின் சாயலாய் மாற்றி ஜெயக்கொடியேற்றினவர் அல்லவா? அப்போ ஓபேத் ஏதோம்ங்கிற 30,000க்கும் மேற்பட்டவர்களுக்குள்ள இவன் பேரை தேவன் முத்தரிக்கிறார். ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நம்ம கிருபையோட உயர்த்தப்படணும். சொல்லுங்க பாப்போம். இரக்கத்தின் அடிப்படையில் உயர்த்தப்படணும். 1000ங்களுக்கு மேலாய், 10,000ங்களுக்கு மேலாய், 30,000ங்களுக்கு மேலாய் ஓபேத் ஏதோமை தேவன் தகுதிப்படுத்தி நிறுத்தினார். அபினதாவின் வீட்டை பார்க்கிறோம்,
ஷீலோவாமை பார்க்கிறோ, எபராதனே சகலவற்றை பார்க்கிறோ. ஓபேதேதோமின் வீடு தகுதி பெற்றது. இன்னைக்கு சொல்லுங்க, அது பெருமைக்காக அல்ல. தயவு செய்து பாதம் பிடித்து இறுக பற்றி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆயிரங்களுக்கு மேலால் என் தலை உயர்த்தப்படுவதாக, ஆயிரங்களுக்கு மேலால் என் தலை நிமிர்த்தப்படுவதாக, சகல ஜனங்களுக்கு மத்தியிலே என் தலை உயர்த்தப்படுவதாக, என் மூலியமாய் உங்க நாமம் மகிமைப்படுவதாக, எங்க குடும்பத்தின் மூலியமாய் உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஓபேதேதோம், ஓபேதேதோம் மறக்கப்பட்ட பேர், ஒருவனும் அறியாத பேர், ஒருவனும் கண்டிடாத பேர், ஒருவனுக்கும் தெரியாத பேர், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அறியும்படிக்கு அவன் பேரை பெருமைப்படுத்தினார். ஓபேதேதோம் இல்லைன்னா தாவீதின் நகரத்துக்கு பெட்டி வந்திருக்காது. இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆவியில நிரம்பி சொல்லுகிறேன், ஓ வீட்டில் இருந்துதான் தேசங்களுக்கு பெட்டி போகணும், ஓ குடும்பத்தில் இருந்துதான் பெட்டி தேசங்களுக்கு போகணும், உன்னில் இருந்துதான் மகிமை தேசத்துக்குள்ள கடத்தப்படணும். அபினதாவின் வீட்டில் இருந்து எருசலேம் நகரத்துக்கு போவது தெய்வத்தின் திட்டம் இல்லை. ஒருவேளை இருந்தது, ஆனா அபினதாய் அதை விட்டுட்டான், இழந்துட்டான். ஆனா ஓபேதேதோம் இழக்கல. சொல்லுங்க, இந்த பேச்சியவிலிருந்து தேசங்களுக்குள்ள மகிமை போகணும். அபரா என் வீட்டில் இருந்தா போகணும். தாவீதை கேளுங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, ஐயா பெட்டி எங்க இருந்து வருது? அபினதாவின் வீடு இல்ல. ஊசா அடிச்ச உடனே அந்த காரியம் முடிஞ்சது, அங்கேயே வெட்டிட்டாரு. அபினதாவுக்கும் இனி பெட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப பெட்டி யாருக்குரியதா மாறுது? ஓபேதேதோமுக்குரியதா மாறுது. இப்ப தாவீது நகரத்துக்கு பெட்டி எங்கிருந்து வருது? ஓபேதேதோம் என்கிற அந்த வீட்டில் இருந்துதான் எருசலேமுக்கு பெட்டி வருது. எப்பாயா கந்தரா மைடோ மைடனோசி யாத்தோடமனாதா. சொல்லுங்க, என் வீட்டில் இருந்துதான் மகிமை தேசத்துக்கு போகணும். சொல்லுங்க, இது ஓபேதேதோம் போட்ட திட்டம் இல்லை. நோ, அவன் போட்ட திட்டம் அல்ல, பரலோகம் போட்ட திட்டம், என் ராஜா போட்ட திட்டம். குப்பையில கிடந்த எனக்கு, சேற்றில கிடந்த எனக்கு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்த நமக்கு, எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லா இருந்த நமக்கு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இருந்த நமக்கு, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்ச பொழுது, ஓ நமக்கு தேவன் சொல்றாரு, மகிமை உண்டிலிருந்து புறப்படும், மகிமை உண்டிலிருந்து புறப்படும். எத்தனை பேர் இதுல நிக்கிறீங்க? எத்தனை பேர் நிக்கிறீங்க? அவங்க எல்லாரும் ஆவியிலே ஆமென் 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 ஷபா ஹபா உரபா ஹபா உரபா ஹபா உரபா ஹபா. வாங்க வாங்க வாங்க, ஃபயர்! நெபரோ நெத்தரோசி அப்பனாசியா அண்டலாகன்னு அசப்ரே ஓபேதேதோமினுடைய வீட்டிலிருந்து பெட்டி புறப்பட்டதா. நான் ஒன்று சொல்றேன், இதுதான் பரலோக திட்டம். உன்னிலிருந்து மகிமை புறப்பட வேண்டும், நம்மிலிருந்து மகிமை புறப்பட வேண்டும், நம்மிலிருந்து அது புறப்படணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அது யாருடைய கண்களும் காணும். இன்னைக்கு ஆவில நின்று சொல்லு, இன்னைக்கு ஆவிக்குள் ஆகி சொல்லு, மகிமை என்னிலிருந்து
அடர்மநாதனே வைசதாதனா. கொஞ்சம் ஆவியிலே, கொஞ்சம் ஆவியிலே, கொஞ்சம் ஆவியிலே, கொஞ்சம் ஆவியிலே ஏறி வா. மகிமை வரணும், மகிமை வரணும். யார் அந்த நபர், யார் அந்த நபர்? இதோ மகிமை, இதோ மகிமை. கர்த்தர் உதிப்பார். இருள் பூமியை காருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உதிப்பார். அவர் மகிமை உன்மேல் காணப்படும். அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே. புறக்கணிக்கப்பட்டு ஜனங்களுக்கு மத்தியிலே தள்ளப்பட்டு கிடந்து, ஜனங்கள் மத்தியிலே ஒன்றுக்கும் உதவாமல் கிடந்து ஜனங்களுக்கு மத்தியிலே எபராதனே எடாக்கதா எல்லா மனுஷர்களால் அசட்டை பண்ணப்பட்டு கிடந்த நமக்கு தேவ எல்லாவற்றுக்கும் மேலாய் நம் தலை நிமிர்த்தப்படணும். பிஜியவே உன் தலையை உயர்த்து. எபராயா, எபராயா, உனக்கு வர வேண்டிய மகிமை இதோ வருது, இதோ வருது. இந்த காலை வேளையிலே ராஜாவின் மனதிலே உன்னுடைய நாமம் எழுதப்படுது. ராஜாக்களின் மனதிலே, தேசத்தை ஆளுகிற ராஜாக்களின் மனதிலே உன்னுடைய நாமம் எழுதப்படுது. ஃபயர்! ஜெதாபனா ஜெதாகதேசி யதாபநாதனே. கேளுங்க, கேளுங்க. ஆவில நின்னு கேளுங்க, ஆவிக்குள்ளாகி கேளுங்க. தேவ மகிமை வெளிப்பட கேளுங்க, தேவ பிரசன்னம் வெளிப்பட கேளுங்க. ஒபரா மகிமை என் கூடாரத்தில் இருந்து ஆண்டவரே அது என்னையும் நிரப்பணும், என் மூலியமா தேசத்தையும் நிரப்பணும். சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய மகிமை. ஒபராதனே எபனாசி அக்கடாதா உடல் பனாதா பற்றி பிடிக்கட்டு, பற்றி பிடிக்கட்டு. அடக்காத, 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 அடக்காத. ஒவ்வொருவர் மேலே, ஒவ்வொருவர் மேலே அந்த மகிமை உதிப்பதாக. இதோ ஓம் பேர் ஏதோ மனுஷனுக்குள்ள மட்டும் இல்லை, பரலோகத்திலே எழுதப்பட்டபடியினால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் தலை உயர்த்தப்படும், நம் தலை உயர்த்தப்படும். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஃபயர்! ஓ ஓ ஓ ஓ பெட்டியிலே ராஜாவின் மனதில் உன் பேரை தேவன் எழுத சித்தமாகிறாரு. அநேகருடைய பேர் ராஜாக்கள் மனதில் அவர்களால் செய்ய முடியாதது கர்த்தர் நம்மை கொண்டு செய்வாராக. ராஜாக்களால முடியாதது கர்த்தர் நம்முடையமாய் செய்வாராக. ஜெபத்தில் ஏறிவா, ஜெபத்தில் ஏறிவா, விட்டாதே. ஆன்லைன்ல பார்க்கிற என் மந்தையே, இதோ உன் மேலே ஒரு ராஜரீக நெருப்பு பற்றி பிடிக்கட்டு, ராஜரீக அக்கினி பற்றி பிடிக்கட்டு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அது விடுதலைக்குள், ஜெயத்துக்குள், மகிமைக்குள் என்னை நடத்த அவர் மகிமை என்னை சூழட்டு, என்னை சூழட்டு, என்னை சூழட்டு, என்னை நிரப்பட்டு. I come and say Bara, 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 bara. அடக்காதே, 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 அடக்காதே. இது அடக்கிற நேரம் அல்ல. ஒரு சத்தம் கேட்கிறது ராஜாவின் வாயிலிருந்து. பெட்டி எங்கே போவது? ஓபேத்ஏதோ உன் பேரை கற்று தேசங்களுக்கு நடுவே, பட்டணங்களுக்கு நடுவே, ராஜாக்களுக்கு நடுவே, பிரதானிகளுக்கு நடுவே, மூப்பர்களுக்கு நடுவே, சகல முந்தினவர்களுக்கு நடுவே உன்னுடைய பேரை தேவன் பெருமைப்படுத்துவாராக. நம்ம பெருமைப்படுறதுக்காக இல்லை, நம்ம மூலியமா தேவ ராஜ்யம் மகிமைப்பட.
ஓ ஓ ஓ ஓ பெட்டி உள்ளே, 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 பெட்டி உள்ளே. ஆமென். தீர்மானித்தபடி 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 ஆமென். பெட்டி என் கூடாரத்தில் வர தீர்மானிச்சாச்சு. இது ஓபேதேதோம், நீ அறிவாயா? பெட்டி உன் வீட்டுக்கு வருவதற்கு ஓ பரலோகம் தீர்மானிச்சிருக்கிறது. நீ அறிவாயா? பெட்டி உன் வீட்டுக்குள்ள வர பரலோகம் தீர்மானிச்சது. நீ அறிவாயா? தேவனுடைய பெட்டி உன் கூடாரத்தில் தங்க ஓ நீ அறிவாயா? எத்தனை பேர் அறிகிறீர்கள்? எத்தனை பேர் அறியறீங்க? எத்தனை பேர் அதை அறியறீங்க? எத்தனை பேருக்கு அந்த அறிவு வருது? கொஞ்சம் ஆவியில ஏறி வா, கொஞ்சம் ஆவியில ஏறி வா. தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம்ம நல்லவர்கள் அடிப்படையில் அல்ல. கிருபை, ஈவு, இரக்கம், தயவு, காருண்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அபரா அபரா எவனே எடனே எஸ்ரோ எடல் எம்னே எடல் கடா எப்படி செய்யணும்? வெளிப்படட்டும் மகிமை, வெளிப்படட்டும் மகிமை, வெளிப்படட்டும். ஒவ்வொரு கூடாரத்தில் உன் பேரை தேவன் எழுதுவாரானா? இதோ அதை யார் மாற்ற முடியும்? அதை யார் அழிக்க முடியும்? யார் அழிக்க கூடும்? இன்னைக்கு எழும்பு, ஆவியில எழும்பு, அபிஷேகத்தில் எழும்பு. உன் வீட்டில் தேவனுடைய பெட்டி நெருங்குதா, 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 உள்ள வருதா? ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு வராவிட்டாலும் உன் கூடாரத்தில் தேவன் மகிமையாய் ஜெயமாய் கொண்டு வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். பெட்டி உள்ள நுழையும் பொழுது சில இருளின் அந்தகாரங்கள் தகர்க்கப்பட்டு போகும், இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும். இதோ கர்த்தருடைய மகிமை உதிக்குமானா இருள் அங்கே எங்கே இருக்கும்? தேவனுடைய வெளிச்சம் உதிக்குமானா இருள் எப்படி ஆள முடியும்? இதோ அந்த மகிமை விளட்டு உதிக்கட்டு, விளட்டு உதிக்கட்டு. போடுங்க போடுங்க போடுங்க, அந்த அக்கினியை போடுங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர், எரிவதாக எரிவதாக. உள்ளான பகுதி, உள்ளான பகுதி, உள்ளான பகுதி, உள்ளான பகுதி. ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவரே இந்த பேர் எழுதப்படுவதாக. பெட்டி ஒவ்வொரு கூடாரத்துக்கு போவதாக. அப்பா இந்த பிஜிஎம் மந்தைக்குள்ளாய் கடந்து போகட்டு, கடந்து போகட்டு. அப்பா ஆன்லைன்ல பார்க்கிறேன், என் மந்தைக்குள்ளாய் கடந்து போகட்டு. அப்பா இப்பொழுது பெரிய மாற்றம், பெரிய மாற்றம், பெரிய காரியம், மகிமையின் காரியம், ஜெயத்தின் காரியம், ஆசீர்வாதத்தின் காரியம், மறுரூபத்தின் காரியம், 7 விதமான ஆவிகளின் மகிமையின் காரியம் உண்டாகட்டே. அடக்காதே 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 அடக்காதே. பேசி பெகடாதினி ஆவியானவர் யார் அது? யார் அது? உன்னை உருட்டி பெரட்டி எடுக்கிறார் அபிஷேகத்தில். உன் வீட்டில் நீ உருண்டுட்டு இருக்கிற அந்த மகிமை உன்னால தாங்க முடியல. காத்திருந்தோமே, இத்தனை காலங்கள் காத்திருந்தோமே. அப்பா என்றைக்கு நீர் வருவி, என்றைக்கு என் வாழ்வை மாற்றுவி, என்றைக்கு ஒரு மாற்றம் வரும் என்று காத்திருந்த உனக்கு இதோ ஒரு நற்செய்தி. உன் பேர், உன் பேர், உன் பேர் தேசங்களுக்கு நடுவே உதிப்பதாக, வல்லமை வெளிப்படுவதாக. Fire!
ஓ பரா எபனசி இத்தரோ எபனசி கோபனாசி எத்தனை நம்ம செப்பனோ ஆண்டவரே அப்பா இப்பொழுதே என் கூடாரத்திலே பெட்டி வருவதாக தாவீது வாஞ்சித்தவன் ஆண்டவரே தாகமாய் இருந்தவன் ஆனால் எத்தனையோ தாகம் உள்ளவர்களை பார்க்கலாம் எத்தனையோ தாகத்தோடு இருக்கிறவங்களை பார்க்கலாம் எனக்குள்ள வர வாஞ்சித்தவரே தாகமுள்ள தாவீதின் வீட்டுக்கு கூட போகாத பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டுக்கு வந்ததே எத்தனை பெரிய பாக்கியம் தாகமுள்ள வாஞ்சை உள்ள வைராக்கியம் உள்ள பக்தி உள்ள ஜெபிக்கிற அர்ப்பணிக்கிற உண்மையா இருக்கிறவரே அவர்கள் வீட்டுக்கு போகாத பெட்டி ஆண்டவரே என் கூடாரத்தில் எனக்குள்ள ஏன் இந்த மகிமை எதற்காக இந்த மகிமை ஒற்றுங்கப்பா ஷபாதிகடா தேவநாதனேசியா இப்ரகாதனேசியா இட்டநாதனேசியபினே எல்லாரும் கொஞ்சம் அவையில நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் தாவீது வாஞ்சித்தவன் தேட வேண்டும் என்று தேட தன்னை அர்ப்பணித்தவன் ராஜாவா இருந்த பொழுதிலும் அவன் வீட்டுக்கு போகாத பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டுக்கு வருதே எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா எவ்வளோ பெரிய இரக்கம் தெரியுமா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை பிரதானிகளுக்கு கிடைக்காத பாக்கியத்தை எத்தனையோ மேன்மையாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை உனக்கு தந்தாரே உனக்கு தந்திருக்கிறாரே அதை மறக்காத அதை மறந்து போகாத அதை மறக்காத நம்ம மறக்கவே கூடாது நிபனா எபரோஷியா எட்டநாதனேசி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா பெட்டி ஆளணும் பெட்டி ஆளணும் தேவனுடைய பெட்டி என்ற கூடாரத்தை ஆளணும் என் கூடாரத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆளணும் அடியானை ஆளணும்னு சொல்லுங்க அடியானுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆளணும்னு சொல்லுங்க பெட்டியின் ராஜ்யம் உண்டாவதாக தேவனுடைய பெட்டியின் பரலோக ராஜ்யம் உண்டாவதாக தேவனுடைய பெட்டியினுடைய ஆளுமை உண்டாவதாக தேவனுடைய பெட்டியை என் வீட்டை ஆள்வதாக தேவனுடைய பெட்டியை என் குடும்பத்தை ஆள்வதாக தேவனுடைய பெட்டியை இந்த பிஜிஏவை ஆள்வதாக தேவனுடைய பெட்டியை இயேசுவின் அன்பின் அக்கினி ஊழியத்தை ஆள்வதாக தேவனுடைய பெட்டியே இந்த பெந்தகோஸ்தே மகிமையின் அப்போஸ்தலர் சபையை ஆள்வதாக தேவனுடைய பெட்டியே பிள்ளைகள் செய்கிற பிசினஸை ஆள்வதாக தேவனுடைய பெட்டியே ஆண்டவர் அவங்க கையிட்டு செய்கிற வேலைகளை ஆள்வதாக தேவனுடைய பெட்டியே ஒவ்வொருவரையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆள்வதாக 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 ஆள்வதாக
ஏதோனோ ஆளட்டும்பா, உம்முடைய பெட்டி ஆளட்டும்பா, உம்முடைய பெட்டி ஆளட்டும். உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. முழுவதுமாய் முற்றிலுமாய் என்ற தெய்வம் எடுத்து நடத்துங்கப்பா. உங்கள் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றிலேயும் உம்முடைய மகிமை எங்களை ஆளட்டும். கேட்ட வார்த்தை, கேட்ட வசனம் எங்கள் ஜீவியத்திலே பரிபூரணமாய் பற்றி எரியட்டும். இந்த நாளை அபிஷேகித்து, இந்த நாளை ஆசீர்வதித்து, இந்த நாளில் நன்மையினால் முடிசூட்டி, எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து, பிள்ளைகள் எங்கே போனாலும் உங்கள் கரம் கூட இருந்து நடத்துகிறதுக்காய், நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகணும், குறிப்பாய் அடியான் சிறுகணும், நீங்கள் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேவ பிரசனம் நம்முடைய இருப்பதாக. இந்த சேனலை, இந்த ப்ரேயரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு சொல்லுங்க இந்த ஊழியத்தை குறித்து. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு நான் யாவற்றி ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மனதார வாழ்த்துகிறேன்.